ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். இந்த சம்மர்ல கிடைக்கக்கூடிய மேங்கோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேங்கோ மில்க் ஷேக் பண்ணலாம். இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு மாம்பழம், சர்க்கரை, பால். இப்போ மாம்பழத்து மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஜூஸ்க்கு மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குங்க. மாம்பழத்து மேலே இருந்த தோலை மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண இந்த மாம்பழத்தை மிக்சியில் சேர்த்துக்கணும். இந்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை தேவையில்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்கா வேணும்னாக்கா பால் கம்மியாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான ஐஸ் கியூப் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்டியான ஈஸியான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷல் சாத்துக்குடி ஜூஸ் செய்முறையை பார்க்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி சாத்துக்குடியை இது மாதிரி தரையில வச்சு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா டைட்டா இருக்கும், நம்ம இதை லூஸ் பண்ணி விடுறோம், அவ்வளவுதான். இப்ப நான் நல்லா பிரஸ் பண்ணி விட்டேன்னு. இப்ப பாருங்க, அழுத்தினா எவ்வளோ சாஃப்டா இருக்கு. இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்ல கட் பண்ணணும், இந்த ஷேப்ல கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிரஸ் பண்ணி விட்டதுனால ஜூஸ் நல்லா வர ஆரம்பிக்குது. இல்லைன்னா ரொம்ப அழுத்தி பிரஸ் பண்ற மாதிரி வரும். நம்ம நல்லா பிரஸ் பண்ணி விட்டுறதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. சாறு, சாத்துக்குடி சாறு எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ சாறு வடிகட்டினாச்சு. இதுல நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் போட்ட அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்மர் ஸ்பெஷல் சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.